அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் மகபிரத்தினுடைய 4 தினங்களை நிறைவு செய்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நாம் ஓதிய கேட்ட எல்லா இறை வசனங்களுக்கும் நிறைவான நற்கூலியை அல்லாஹ் ஈருலகத்திலேயும் தந்தருள் புரிவானாக. எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, இன்று ஓதப்பட்ட அருள் வசனங்களிலே ஒரு வசனம், இது தலக்கௌனஹு பி அல்சினத்திக்கும் வ தகூலூன பி அஃப்வாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்முன். சில விஷயம் பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரியும். யாராவது ஒரு ஆளை பார்த்து அவர் நல்லவரா கெட்டவரா, என்ன நடந்துச்சு, அவருக்கு என்ன யார் என்ன செஞ்சாங்க எதுவும் தெரியாது. ஆனால் அவரை பற்றி பேசுகிறது எப்படின்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசிட்டு போயிடும். அல்லா ஆயிஷா நாயை பற்றி அந்த வரலாறுல எல்லாம் சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், நாக்கு இருக்குதுன்றதுக்காக வேண்டி தேவையில்லாத வார்த்தையை நாக்கில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி பேசும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அது சாதாரணமான வார்த்தையாக நினைக்கிறீங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தர்பாரில் அந்த வார்த்தை என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லித் தருகின்றார். சாதாரண ஒரு ஆளை பற்றி சொல்லிட்டாங்கன்னா அது உண்மையா பொய்யா, நடந்துச்சா நடக்கலையா தெரியாது. ஆனால் கேள்விப்பட்ட உடனே அவர் சொன்னது 10 இருக்கும், நம்ம அதை அப்படியே ஒரு 50 ஆக்குவோம். நம்ம 100 சொல்லும்போது அதை 50 100 கடைசியில் அவர் செஞ்சாரா செய்யலையா, செய்கிற அளவுக்கு அவரை தள்ளி விட்டுட்டு நகன்றுவோம். இப்படிதான் உலகத்தினுடைய வாழ்க்கையில் பெரும்பான்மையான விஷயங்கள், அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளை மறுமையில் ஒரு மனுஷனை அல்லாஹ் நிப்பாட்டுவான். அந்த மனுஷனுக்கு முன்னாடி 99 பட்டோலையை அல்லாஹ் போடுவான். பட்டோலைகள் அந்த மனுஷன் செஞ்ச நன்மை தீமை எல்லாம் பதியப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஏடுகளும் எவ்வளோ பெருசு இருக்கும்னா அந்த மனுஷன் கண்ணு கட்டிய தூரம் வரை இருக்கும். அவ்வளோ பெரிய பெரிய ஏடுகள், 99 ஏடுகள் இருக்கும். இந்த மனுஷன் அவ்வளோ புத்தகத்தை பார்த்த உடனே அப்படியே மலைச்சு போய் நம்ம கதை முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது, நம்ம போகிறது நரகத்துக்கு தான் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கக்கூடிய சூழலை. ஏன்னா பெரிய பெரிய புக்கு இருக்குது, எல்லா புக்கிலையும் செஞ்ச எல்லா நன்மை தீமையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவன் செஞ்ச நன்மையை விட தீமை அதிகமாக இருக்குது. இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அல்லாஹ் அவனை பார்த்து கேட்பானா, ஏன்பா எழுதக்கூடிய மலக்குமார்கள் ஏதாவது ஒரு துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறியா? அப்படி ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லுப்பா, தனிப்பட்டு ஏதாவது ஒரு நன்மையை வச்சுருந்தேன்னா அதை சொல்லி நான் பார்த்து ஏதாவது உனக்கு ஒரு நல்ல வழியை பண்ணி விட்டுறேன் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்போ இந்த மனுஷன் பார்ப்பான், இல்லையா அல்லாஹ், நான் செஞ்ச எல்லாமே இதில் பதிவு செய்யப்பட்டிருக்குது, நான் இதெல்லாம் மறந்து போயிட்டேன்னா அது கூட இதில் இருக்குது. அதனால் எதையுமே இல்லைன்னு மறுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நான் செஞ்சேன்னு வாதிடவும் என்னால் முடியாது, அதனால் இதில் இருக்கிற எல்லாமே உண்மைதான், எனக்கு வேறு வழியே தெரியலையா அல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்வானா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. 2ஆம் கலிமா. இந்த கலிமாவை நீ ஒரே ஒரு தடவை சொல்லியிருக்கப்பா. அது சொல்லும்போது ரொம்ப இஹ்லாஸோடு சொன்னேன். நீ சொல்லும்போது எந்த ஒரு தீமையான எண்ணமும் இல்லாமல் கலப்படம் இல்லாத எண்ணத்தோடு அல்லாஹ் ஒருவனுக்காகவே இந்த தஸ்பீஹை சொன்னாய். நீ சொன்ன இந்த வார்த்தையை நான் கேட்டுட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். நான் மலைக்கு மாறினது இதை எழுதல். நீ சொல்லும்போது அளவுக்கரியமான சந்தோஷத்தை நீ செஞ்ச. இதோட மற்ற எவ்வளோ அமர்கள் செஞ்ச ஒட்டுமொத்தமாக எழுதி வச்சுட்டாங்க. தஸ்பீஹ் செஞ்சான்னு எழுதி வச்சுட்டாங்க மலக்குமார்கள். ஆனால் நீ சொன்னது சாதாரணமான வார்த்தை. அந்த வார்த்தை என்பது மிகப்பெரிய எடையுள்ளதாக என்னுடைய தர்பாரில் இருக்கிறது. இப்போது 99 ஏடுகளை எடை போட்டு பார்த்தால் நீ செஞ்ச எல்லா பாவம் நன்மை எல்லாத்தையும் கலந்து பார்த்தாலுமே நீ பாவத்தோடு தான் இருக்கிற. இப்போ இந்த ஒரே ஒரு கலிமாவை வச்சுட்டோம்னா இந்த எல்லா பாவங்களும் அறிந்து விடுகின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லித் தருகின்றார்கள். ஒரு தடவை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அந்த சஹாபி எப்படி இருப்பாங்கன்னா, கால் ரொம்ப சூம்பி போய் பார்க்கறதுக்கு ஒரு அசிங்கமாக இருக்கும். கால் ரொம்ப சூம்பி போய் ஊனமுற்ற ஒரு காலாக அதை பார்க்கறதுக்கு இருக்கும். அந்த சஹாபி ஒரு தடவை ஆர்வத்தோடு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு மரத்துக்கு மேலே ஏறினாங்க. மரத்துக்கு மேலே ஏறும்போது அவருடைய கையில் லேச விலகிச்சு. விலகும்போது அந்த சூம்பி போன காலை சஹாபா பெருமக்கள் பார்க்குறாங்க. பார்த்த உடனே படக்கு சிரிச்சிடுறாங்க.
படக்குன்னு சிரித்த உடனே அந்த சஹாபிக்கு கொஞ்சம் மனசு வருத்தம் ஏற்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மற்ற சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்கின்றார்கள், தோழர்களே ஏன் சிரிச்சிங்க, சிரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், ஒரு மரத்துக்கு மேலே ஏறினாரு, இந்த கையில் லேச விலகிச்சு, ஒரு காலை பார்த்தா சூம்பு பீ பார்க்கறதுக்கு என்னமோ மாறி இருக்கு, அருவருப்பா தெரியுது, இந்த காலை வச்சுட்டு நடமாடுறாரு அப்படின்னு அவரை மட்டமாக நாங்கள் நினைச்சோம் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை மட்டமாக நினைக்காதீர்கள், அல்லாஹ்வின் தர்பாரில் ஆக உச்சகட்டமான உயர்வை பெற்ற ஒரு உன்னதமான சஹாபியாக அந்த சஹாபி இருக்கின்றார்கள். அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு சாதாரணமான அமல்களையும் அல்லாஹ் உயர்வாக கருதி கொண்டிருக்கின்றான். அந்த மனிதரையா நீங்கள் மட்டமாக நினைக்கின்றீர்கள், யாருடைய குறைகளையும் பார்த்து அதை பெரிதாக பார்க்காதீர்கள். அல்லாஹ்வின் தர்பாரிலே அல்லாஹ் நினைத்தால் மிகப்பெரிய மாறுதல்களை அல்லாஹ் கொடுப்பார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபா பெருமக்களை கண்டித்த வரலாறை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, இந்த ஓடப்பட்ட வசனங்களிலே அல்லாஹ் சொல்வான், அணு அளவு நன்மைகளை செய்திருந்தாலும் கூட நாளை மறுமையிலே என்னுடைய தர்பாரிலே அதை காண்பிக்கப்படும். அணு அளவு தீமைகள் செய்திருந்தாலும் கூட என்னுடைய தர்பாரிலே அது காண்பிக்கப்படும். அதில் எந்த கூடுதல் குறைவில்லாமல் யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யப்பட மாட்டாது என்பதாக அல்லாஹ் திருமறைகளை சொல்லி காண்பித்து இருக்கின்றான். எனவே உலகத்திலே வாழும் நேரங்களிலே எந்த அமல்களையுமே சாதாரணமான அமல்களாக எடை போட்டு விடாமல் கிடைக்கும் சந்தர்ப்பங்களிலே நன்மைகளை செய்து நன்மையையே நினைத்து வாழக்கூடிய